ஃப்ரெண்ட்ஸ், கல்கி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸ்டார் வேல்யூ சூப்பரா இருக்கு. என் ஃப்ரெண்டு பக்கின்னு பேரு. அவர் வந்து ஆப்நாடு இந்த படத்தை பார்த்தாரு. அவரோட ஒரு கலந்துரையாடல் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ட்டு இந்த ஷோல பண்றோம். இந்த படத்தை பத்தி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படத்தை பத்தி உங்க கமெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. லெட்ஸ் வெல்கம் டு another பஞ்சாயத். ஹலோ பக்கி, எப்படி இருக்கீங்க? பாட்னா எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் கமல். நீங்க எப்படி இருக்கீங்க? கனடா எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு பக்கி. கல்கி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபாஸோட பிக் பட்ஜெட் மூவி. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நீங்க கல்கியை வந்து பாட்னால பார்த்துருக்கீங்க. என்ன வெர்ஷன் பார்த்தீங்க? தமிழ் பார்த்தீங்களா, தெலுங்கு பார்த்தீங்களா? தெலுங்கு வெர்ஷன் பார்த்தேன். பாட்னால ஐநாக்ஸ் தியேட்டர்ல பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது பிகாஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். செகண்ட் ஹாஃப் இட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட், பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். நம்ம த படத்தை பத்தி பிஜிஎம் வாஸ் ஆல்சோ. படத்தை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பாட்னால எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் பிரபாஸ்க்கு? தெலுங்கு கிரவுட் அதிகமா இல்ல எப்படி இருந்தது? இங்க நிறைய தெலுங்கு பப்ளிக் இருக்காங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு இங்க ஐஐடி இருக்கு, என்ஐடி இருக்கு, ஓகே. மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலயும் மோஸ்ட்லி தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லா? theater was full jam packed. Yeah. It was. I felt like Tamil Nadu because see when we were in college, எல்லாம் கத்திட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர குஷி. பிரபாஸை பார்த்தோம்னா ஒரே என்ஜாய்மெண்ட் தான் எல்லாருக்கும். குரோம்பேட் வெற்றி தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்க. சோ பாட்னால அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? ஐநாக்ஸ்ல யூசுவலி கொஞ்சம் ஒய்நாட் எல்லாம் கட்டாயம் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார் देम. சூப்பர். அப்புறம் அது படத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆஹ், ஆஹ், கமலஹாசன், அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா அப்படின்ட்டு பெரிய நேம்ஸ். ஸோ கேரக்டர் எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா படத்துல? இல்ல யாருக்காச்சும் இது பண்ண மாதிரி இருக்கா அவங்களுக்கு? கம்மியா யூஸ் பண்ண மாதிரி இருக்கா அவங்களுக்கு? என்ன கேட்டா எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. கமலஹாசன் இனிஷியலி வருவாப்ல, அப்புறம் கடைசியில வருவாப்ல. ஸோ தட் இஸ் a லீட் ஃபார் த செகண்ட் பார்ட். கமலஹாசனோட ரியல் பார்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கும். அவர் ஒரு வில்லனா ஆக்ட் பண்றாரு. செம்மையா அந்த லாஸ்ட்ல ஒரு 2 நிமிஷம் வந்து மிரட்டி இருக்காரு. நிறைய லீட் கொடுக்குறீங்க. சரி, ஸ்டோரி லைன் எப்படி இருக்கு? அரைச்சமாவே அரைச்சிருக்காங்களா இல்ல புதுசா ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்களா? இல்ல என்ன என்ன கேட்டீங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் மகாபாரதா. உங்களுக்கு கதை தெரியும், ஒரு ஃபேமஸ் எபிக். ஸோ அதோட ஒரு மல்டி வெர்ஷன் வச்சுக்கலாம். யார் வேணா மகாபாரதத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு மல்டிவர்ஸ் அருமையா பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி என்னங்க அவதார் ஃபிலிம் அதோட சூப்பரா இருக்கு. எல்லாம் ஸ்டார் வார்ஸ் அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ பர்ஃபெக்ட். அதான் லேட்டஸ்ட் வெப்பன்ஸ், லேசர் வெப்பன்ஸ். இப்போ வாரே ஒரு லேட்டஸ்டா எப்படி இருக்கும்? இப்போ த்ரூ வாட் யூ கால் லேசர் வெப்பன்ஸ்ல சண்டை போட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சிஜி எக்ஸலண்ட், சிஜி த பெஸ்ட். அண்ட் இதுல வந்து டெக்னிக்கலா படம் வந்து கேரக்டர் டெக்னிக்கலா படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரில்லியன்ட், இருக்கு. டெக்னிக்கலி பிரில்லியன்ட். ஓகே. வெரி வெரி ஸ்ட்ராங். சிஜிஐ எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஐ திங்க் பிரபாஸ் வந்து ஒரு பேன் இந்தியன் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவருடைய மூவிஸ்ல ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ இதுவும் அந்த ட்ரெண்ட் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ பிரபாஸ் ஃப்ரம் தெலுங்கு ஆல்ரெடி அவருக்கு வந்து ஹிந்தியில மார்க்கெட் இருக்கு, அமிதாபுக்கும் கொஞ்சம் மார்க்கெட் இருக்கு, தமிழ் கவர் பண்ற, தமிழ் மலையாளம்லாம் கவர் பண்றது கமலஹாசனை போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆடியன்ஸும் ரீச் பண்ற அளவுக்கு இருக்கா ஸ்டோரி லைன்? ஷூர். எல்லாம் எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி ட்ரீட்டட். எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கும் பிடிக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு இந்தியன் சினிமாவே சொல்ல வேண்டாம், இது ஒரு வேர்ல்டு சினிமா. அவ்வளோ பர்ஃபெக்டா எடுத்திருக்காங்க. யூ வில் ஃபீல் லைக் யூஆர் இன் அனதர் யூனிவர்ஸ். தட்ஸ் வாட் ஐ கேன் ஃபீல். லைக் அவதாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும் அதோட பிரம்மாண்டமா இருக்கு. அவதாரோட ரீசன்ட் பார்ட் அவ்வளோ நல்லா இல்லை. இதோட ப்ரெசன்டேஷன் எக்ஸலண்ட்.
எப்படின்னா இதுல பிரபாஸ் பைரவான்னு ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி குட். அந்த வெஹிக்கிளோட பேர் புஜ்ஜி. புஜ்ஜி வில் பி பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் ஃபில்ம் அண்ட் சூப்பர்பா இருக்கு. அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் மிரட்டி இருக்காங்க. செம்மையா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல குழந்தைங்கலாம் ரொம்ப ரசிப்பாங்க. இதெல்லாம் குழந்தைங்களும் கூட்டு போய் பார்க்க வேண்டிய படம் இது. ஓகே. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் இல்லையா? கோடை விடுமுறையில வந்திருந்தா குழந்தைகளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் அதுதான் டெஃபினட்டா இன்னும் ஹிட் ஆயிருக்கும். ரொம்ப டெஃபினட்டா நீங்க hit. சொல்றதபடி பார்த்தா, ஹாலிவுட் படம் ஈக்குவலா இருக்குங்கிறத விட, ஹாலிவுட் படம்லாம் இனிமே நமக்கு ஈக்குவலா எடுக்கணுங்கிற லெவல்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். உண்மையா சொல்றீங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இனி ஃபியூச்சர் ஹாலிவுட் சினிமாஸ்க்கு இது ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா இது வந்து மகாபாரதத்தை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ராமாயணத்தை வச்சு ஹாலிவுட் பீப்புள் இங்க வந்து எடுக்கலாம். அந்த அளவு பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டரை பாராட்டே தீரணும். இவர் இதுக்கு முன்னாடி மகாநதி அப்படின்னு சாவித்திரி சம்பந்தமா ஒரு படம் எடுத்தாரு. ஆமா, இவன் தெலுங்குல. அதுக்கு வந்து நடிச்சிருந்தாங்க. நேஷனல் அவார்டு கீர்த்தி வாங்கி. சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. எஸ். ஆமா ஆமா. கீர்த்தி சுரேஷ் சாவித்திரி நடிச்சாங்க. ம். அந்த படத்தை டைரக்ட் பண்ண அவர் தானா இதுன்ட்டு எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. என்னங்க பயங்கரமா இருக்குங்க. பிரம்மாண்டம்னா சங்கர்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. சங்கருக்கே இது கொஸ்டின் பண்ற அளவுக்கு பயங்கர பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காரு. சூப்பர்பா பண்ணியிருக்காப்ல. நீங்க படத்தை How பாருங்க. we compare நான் to him to சொல்ல ஹைப் ராஜமௌலியோட பாகுபலியோட கம்பேர் பண்ணா நீங்க எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க? பாகுபலியா இதுவா? கம்பேர் பண்ண அதோட 100 மடங்கு பெட்டருங்க. 100 மடங்கு 100 டைம்ஸ். இதுல ஒரு சர்ப்ரைஸ். நீங்க சொன்ன அதே ராஜமௌலி ஒரு சின்ன பாட்டுல நடிக்கிறார். வாவ்! அவர் நடிக்கவும் செய்வாரா? சூப்பர். சூப்பர். இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே. அப்புறம் இது இன்டர்வல் முடிய கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்னு சொன்னீங்க. இன்டர்வல்ல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா? நம்ம விஜய் மாரி ஐ அம் வெயிட்டிங் அது மாரி ஒரு ஏதாச்சும் ஒரு இல்ல சஸ்பென்ஸோட அந்த முடிக்கிறாங்களா? மாதிரிலாம் இல்ல. இவங்க நார்மலா எப்படின்னா ம். அந்த மாதிரி எதுவும் இல்ல. ம். இவங்க நார்மலாவே கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல என்ன நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. சூப்பர். அதாவது அப்புறம் உங்களுக்கு அதாவது கேரக்டர்லாம் செட் பண்ணிட்டு ஹீரோ செகண்ட் இருக்காரு இல்லையா? ஹாஃப்ல வந்து இறங்கி ஆடிருக்காங்க. ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அமிதாப் பச்சன் அருமையா நடிச்சிருக்காருங்க. அ. மகாபாரதத்துல அ. உங்களுக்கு என்ன சொல்றது? பீஸ்மர். துரோணாச்சாரியார் தெரியும் இல்லையா? துரோணாச்சாரியார். ஓகே. துரோணாச்சாரியார் ஓகே. மகாபாரதத்துல அவரோட பையன் தான் அஸ்வத்தாமன். ஆமா. அவர் வந்து குருக்ஷேத்திர வார்ல அ. அவருக்கு வந்து கிருஷ்ணர் ஒரு சாபம் கொடுத்துருவார். ஆமா. உனக்கு சாவே வராதுன்ட்டு. ஆ. அந்த சாபத்தை எதுக்குன்னா விஷ்ணுவுக்கு வந்து 10 அவதாரங்க. 10வது அவதாரம் தான் கல்கி. ஓகே. அதான் அந்த படத்தோட கதையே. ஓகே, ஓகே. அந்த கல்கிய இதே அஸ்வத்தமன் தான் காப்பாத்த போறார். அது எப்படி காப்பாத்துவாரு? என்ன பண்ண போறாரு? அதுதான் கதை. அத சூப்பரா அந்த நாட்ட ஸ்லோவா அவுக்குறாருங்க. செம்மையா இருக்கு. படம் வந்து வேற லெவல். பிரபாஸோட பார்க்க வேண்டிய படம். பிரபாஸோட ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரபாஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஃபேன்ஸ் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றாங்க? ஒரு ஹல்வா சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு. ம். ஆல்ரெடி பிரபாஸ் சூப்பரா ஆக்ட் பண்ணுவார். எல்லாம் இதுல எல்லாமே கலக்கியிருக்காருங்க. காமெடில இருந்து ஆக்ஷன்ல இருந்து அந்த பிரபாஸோட கேரக்டர் பேர் வந்து பைரவாவும் அவருக்கோட வெஹிக்கிள் பேர் புஜ்ஜி. ம். அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற காமெடி இருக்கு. அது வேற லெவல். அந்த புஜ்ஜி வாய்ஸ் யாரு குடுத்துருக்காங்க தெரியுமா? ம். யாரு? கீர்த்தி சுரேஷ். வாவ்! கீர்த்தி சுரேஷ். ஓகே. நெறைய வேற லெவல். நெறைய அப்படியே இப்பயே தியேட்டருக்கு போகணும் போல இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. என்ன சொல்றீங்க நீங்க நல்லா இருக்கும். நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்களா? மூவிய 100%? நீங்க வந்து if you like fantasy, if you like Hollywood films, if you like action, please go and watch it. You will love it. Especially, please take your kids also. They will love it. They can have a box of popcorn and enjoy this film like anything. சூப்பர். Because I enjoyed it. நான் எனக்கு ரொம்ப ரசிச்சேன். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். எல்லாம் பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். இவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது ஏன் முடியுதுன்னு தெரியும். ஏன்னா செகண்ட் பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல தான் நம்ம கமல்ஹாசன் மிரட்டி இருக்காரு. தெரியாது யாருக்கு தெரியும்? அவங்க ஆல்ரெடி பாதி படம் எடுத்திருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. இன்னும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ரிலீஸ் பண்றாங்க. சோ பிரபாஸோட கரியர் இதுக்கு மேல கிராஃப் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? He'll be now he's a pan Indian. He'll become pan world. ஃபியூச்சர்ல அவர் ஷூரா இவரை வச்சு நிறைய இங்கிலீஷ் படம் வரும். அவங்க இவரை தேடி வருவாங்க. நல்லா இருக்கும். ஷுவர். ஐ எம் நாட் மேக்கிங் எனி ஹைப் அட் ஆல். இட்ஸ் ஃபேக்ட். வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஓகே. அமிதாப் பச்சன் ஈக்குவலி நல்லா பண்ணியிருக்காரு. தியேட்டர் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எண்ட்ல ஸ்டாண்ட் அப் அவேஷன். எரப்ஷன் ஒன்லி, நத்திங் பட்
ஷவுட்டிங், எரப்ஷன் வென்எவர் தேர் இஸ் எ ஹீரோ. தீபிகா படுகோனே அருமையா நடிச்சிருக்காங்க. சைலண்டா நடிச்சிருக்காங்க. அருமையா நடிச்சிருக்காங்க. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தீபிகா படுகோனுக்கு தீனி போடுற மாதிரி தான் இருக்கு படம். ஆமா. அந்த அந்த காலத்து இந்த ரசிகர்களுக்கு சோபனா இருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க அப்புறம் அமிதாப் அருமையா பண்ணியிருக்காரு. அப்புறம் இவரு பிரபாஸ், அப்புறம் கீர்த்தி சுரேஷோட அந்த வாய்ஸ் வந்து ஒரு லைக் இட்ஸ் a வெரி குட் திங். அண்ட் இட் இஸ் வெரி எஸ்பெஷலி அவர் உலகநாயகன் வர்றது கொஞ்ச நேரம் தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கலக்கியிருக்காரு. நம்ம வந்து ஷாக் அவர் நம்மால தானா அப்படின்னு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. சிஜி வெரி வெரி குட், வெரி வெரி குட். Super, Buggy. Thank you for the review from Patna. We really appreciate your time. மக்களே போய் தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பகி சொன்ன மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் a good summer. Thank you, Buggy. Thank you, Kamal.